ஒரு திருக்குறளை பார்த்துட்டு கதைக்குள் போகலாம். திருக்குறள் 2. கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். அன்பே, நீ வந்துவிட்டாயா என்று மெதுவாக கேட்டார் அந்த பெண்மணி. அன்பு அசம்பாவிதத்துடன், நீங்கள் யார் என்று கேட்டான். அவர் முகத்தில் ஒரு அமைதி. நான் இந்த நீரூற்றின் காப்பாளர் என்றார். நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு விண்மீன் இந்த காட்டில் விழுந்தது. அது தண்ணீரில் உறைந்து ஒரு மாய நீரூற்றாக மாறியது. அதற்குள் விலங்குகளுக்கு அறிவும் பேச்சும் பிறந்தது. ஆனால் மனிதர்கள் அதற்குள் நுழைந்து அதை பாவிக்க முயன்றார்கள். அந்த நீரூற்று பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக ஒரு காவலர், அந்த பெண்மணியாக அவர் இருந்தார். நான் முதியவளாகிவிட்டேன் அன்பு. இந்த காட்டுக்கு ஒரு புதிய நண்பர் தேவைப்படுகிறது. நீதான் அந்த தேர்வுக்குரியவன். அவர் கையை அவனது தலையில் வைத்தபோது ஒரு ஒளிக்கதிர் அன்பை சுற்றியது. அவன் இதயம் கனிந்தது. அவனுக்குள் ஒரு உறுதி ஏற்பட்டது. அன்பு இப்போது வெறும் சிறுவன் இல்லை. அவன் இந்த மாயக்காட்டின் நண்பன், உரிமையாளர். மிருகங்கள் பேச, மரங்கள் உரையாட, பூச்சிகள் பாட, அவன் இந்த உலகத்தை பாதுகாக்கும் புதிய ஜாதகன்.